வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் ஸ்டாக் சேனல் அன்னை கார் சார்பாக நமக்கு அடுத்த விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்திங்கன்னா மாருதி வர்ஷா. இது 2004 மாடலு, 3 ஓனரில் இருக்குது. இது பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டேன். ஒரு இடத்துல கூட பெயிண்ட் பண்ணோம் இல்லை டச்சப் பண்ணோம் டிங்கரிங் பண்ணோம் ஒரு வேலை கிடையாது. அவ்வளோ தெளிவாக இருக்கும். பாடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். சின்ன ரெஸ்ட்டு கூட இருக்காது. இது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் வியூ, டிரைவர் சைடு வியூ காமிக்கிற பாருங்க. ஒரு சின்ன பெயிண்ட் பண்ணணும், டிங்கரிங் ஒர்க் பண்ணணும் எதுவுமே கிடையாது. இந்த பாருங்கள், பேக் சைடு வியூ காட்டுறேன். வண்டி ஷோரூமில் எடுத்த மாதிரி தாங்க இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த பாருங்கள், இப்போது லெஃப்ட் சைடு வியூ. ஃபுல் அவுட்லுக் காமிச்சு டாப்லேயும் அப்படி தான் இருக்கும். ஒரு ரெஸ்ட்டு கூட இருக்காது. வண்டி தெளிவாக இருக்கும். இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 62,970 இருக்குது. சோனி இதோ மியூசிக் சிஸ்டம் இருக்குது. இதை பாருங்கள், பக்கா ஒர்க்கிங்கு. அதே மாதிரி ஏசி இதோ போடுறோம் பாருங்கள், போட்டவுடனே கூலிங் வரும். ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங், குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ தெளிவாக ஒர்க்கிங், செம்மத்தியாக ஒர்க் ஆகும். ஏசி ஒரு குறை சொல்ல முடியாது. இப்போ இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க. இன்ஜின் ரூம் சென்டரில் வரும், ஆனால் பேனட் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இன்ஜின் பேனட் உள்ளே பாருங்கள், ஒரு ரெஸ்ட்டு கூட இருக்காது. தெளிவாக இருக்கும். இங்கே மட்டும்தான் லைட்டாக சின்னதாக இருக்குது. மற்றபடி அது ஒன்று வச்சுங்க, அவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி. இந்த பாருங்க, 2004 வண்டி மாதிரியாவே தெரியாது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும் வண்டி. அவ்வளோ பக்கம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை இன்டீரியர்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஏசி போட்டிருக்கேன், ஏசி ஓடிட்டுருக்கு. இந்த பாருங்கள், ஃபுல் சீட் கவர் பக்காவாக போட்டுக்கிறாங்க. 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். இந்த பாருங்கள், இப்போது இந்த சைட் டோர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த சைட் டோர் ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் ஆகிடும். இந்த பாருங்கள், அழகாக ஏறி 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பவர் விண்டோ வந்துடும். இந்த பாருங்கள், அதை இறங்குதுங்களா. இந்த டிரைவர் சைடு பாருங்கள், இறங்கி இருக்குது. இப்போ ஏற்றுறேன். பக்காவாக இருக்கும், பக்காவாக ஏறும். பேக் டோரு இந்த பாருங்கள், பின்னாடி வியூவிலேருந்து காட்டுற பாருங்கள். இப்போ இந்த சைடு டோர் திறக்க அந்த பாருங்கள், இந்த சீட்டு இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த நாவை பிடிச்சி இப்படி இழுத்துட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும். டோருக்கு பாருங்கள், இந்த நாபு இதை தள்ளி இது மடிச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்படி ஏறி போய் இப்படி உட்காந்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல 2004 வருஷம். ஏசி ஒர்க்கிங், மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங், பவர் விண்டோ ஒர்க்கிங், டிங்கரிங், பெயிண்டிங் எதுவுமே கிடையாது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2025 ஜான்வரியில் வருது. இன்சூரன்ஸ் கிடையாது. கிலோமீட்டர் 60,000 சில்லரை ஓடி இருக்குது. அதை வீடியோவில் காமிச்சிட்டேன். எஃப்சி வந்து இன்னும் இது மார்ச்சில் இருக்குமா, இன்னும் இதில் 3 மாதம் போச்சுன்னு வச்சுங்க. இன்னும் 9 மாதம் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,15,000 சொல்கிறேன். சின்னதாக நெகோஷியபிள் பண்ணலாம். 100% ஒர்த்தான வண்டிங்க. ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறவங்க, கேட்ரிங் ஓட்டுறவங்க, பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100% ஒர்த்து. இல்லை இண்டிவிஜுவல் யூஸாக ஓப்பனா 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். இது ஆர்சியில் 8 சீட்ரு வண்டி தான். இப்போ பழைய ஆர்சி, பேப்பர் ஆர்சியும் இருக்குது, அந்த வாகன் 4 ஆர்சியும் இருக்குது. இப்போ இருக்கிற கரண்ட்டு ஸ்மார்ட் கார்டும் இருக்குது. ஜான்வரியில் மட்டும் ஒரு 7,000 எஃப்சிக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 29 வரைக்கும் எஃப்சி வந்துடுங்க. 5 வருஷம் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ஒரு 10 பேர் பெரிய ஃபேமிலின்னா கம்ஃபர்டபுளாக ஜேர்னி பண்ணலாம். ஏசி பக்கம் ஒர்க்கிங்கு. 1,15,000 சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பள்ளிக்கான வாங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இது போல் நல்ல விதமான காரை நியாயமான விலைக்கு நல்ல தரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய பிரகாஷ் ஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.